பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனம். Lamentations chapter 3 verse 40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். Let us test and examine our ways and return to the Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை தேவ சித்தத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க, அப்படித்தானே? நீ இப்படி பண்ணு, இந்த காரியத்தை நீ செய், நீ இந்த மாதிரி இடத்துக்கு நீ போய் அங்கே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் அதில் பிரியப்படுகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படி தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும், கர்த்தாவே நான் இந்த காரியங்கள் செய்கிறது உங்களுக்கு பிரியம் உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி நம்ம கேட்கணும். நம்ம தேவ சித்தத்தின்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல நம்ம ஜெபம் பண்ணி கேட்கணும். அல்லாத பட்சத்துல நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்து கொண்டு இருப்போம். இது எல்லாம் என்ன ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே நினைத்து கொண்டு இருப்போம். ஆனா நம்முடைய பாதை வேற எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பாதையை நீங்க சோதித்து ஆராய்ந்து பாருங்க. நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சோதித்து ஆராய்ந்து பாருங்க. கர்த்தரிடத்துல திரும்புங்க. உங்களுடைய பாதை, நீங்க போய்கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நீங்க ஏதோ பாவமான காரியங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க போகின்ற காரியங்கள் கர்த்தர் அதுல பிரியப்படலைன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கர்த்தரிடத்துல நீங்க திரும்ப வேண்டும். அந்த பாவ காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, என்னென்ன காரியங்கள் செய்றீங்க, எல்லாவற்றையும் தினமும் நீங்க என்ன செய்யணும்? சோதித்து நீங்க பார்க்கணும். நீங்களே அதை ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம செய்கிறது சரியானதாக தான் இருக்குதா? ஏசப்பா அதுல பிரியப்படுவாங்களா? ஏசப்பா இந்த காரியங்கள் நான் செய்தது நிமித்தம் சந்தோஷப்படுவாங்களான்னு சொல்லி நீங்க சோதிச்சு நீங்க பார்க்கணும். அப்படி நீங்க செய்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நல்ல காரியங்களை நீங்க செய்வீங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வுகளை பார்ப்பீங்க. நீங்க எந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டு நீங்க செய்றீங்களோ அதுல முழுமையுமா ஒரு வெற்றியை ஏசப்பா உங்களுக்கு தருவார். இந்த நாள்ல நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. கர்த்தரிடத்துல திரும்புங்க. நீங்க கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க வாழல அப்படின்னா நீங்க கர்த்தரிடத்துல திரும்புங்க. நிச்சயம் இந்த நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே இயேசப்பா தங்களையே சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறாங்க. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க. ஆண்டவரே, நீங்க பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. ஆண்டவரே இயேசப்பா, சரியான பாதையை நீங்க ஆண்டவரே காட்டுங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய பக்கத்துக்கு ஆண்டவரே திரும்புறாங்க. ஆண்டவரே, நீங்க பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சோதித்து ஆராய்ந்து அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கர்த்தரிடத்துல திரும்புங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். God bless you. Have a blessed day.